பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் தியானிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால். யார் உங்களை விசாரிக்கிறாராங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் உங்களை விசாரிக்கிறாருங்க. அப்போது நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான் இல்லையா? ஒருவேளை பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் விசாரிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பெற்றோராக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை விசாரிக்கலையே, அம்மா ஒரு வேளை சாப்பிட்டியா, அப்போ ஒரு வேளை சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூட எனக்கு யாருமே இல்லையே, என்னை விசாரிக்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கக்கூட யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகள் இருந்திருந்தா இந்த பிள்ளைகளோட இருதயத்தில் நம்ம அப்பா அம்மா எப்பொழுது பிஸியாகவே இருக்காங்களே, வேலைன்னு போயிடுறாங்களே, நம்மளை சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த பிள்ளைங்க தங்க இருதயத்தில் கலங்கியிருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ரோட்டோரங்களை பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆதரவற்றோர்கள், பெரிய வயதுலேருந்து சிறு வயது வரைக்கும் ஆதரவற்ற நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. அவர்களை பார்க்கும்போது அவர்களை பராமரிக்க விசாரிக்க ஒருவரும் இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டதுனால அவர் சொல்கிறார், நான் உன்னை விசாரிக்கிறேன்னு சொல்கிறாருங்க. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னங்க வேண்டும்? பிரியமானவர்களே, நம்ம ரோட்டோரங்களை இருக்கிறவங்க, இது மாதிரி ஆதரவற்றவங்க பார்த்தோம், இல்லை ஒரு பெரிய வயதினர், மூத்த வயதினவர்கள் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் எதுவும் செய்யலைனாலும் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு சொல்லி அவங்க உள்ள மகிடுங்க. இதை நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஜெபம் உங்களுக்காக நான் ஏறெடுக்கிறேன். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா என்னோடு வீடியோ மூலம் இணைந்திருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. ஒருவேளை அப்பா அவங்க 4 சுவருக்குள்ளே அமர்ந்து என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லையே, என்னை புரிந்து கொள்ள ஒருவருமே இல்லையே என்று கலங்கி அவங்க தகப்பனே என்னை விசாரிக்கிற ஒரு உண்டா, ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. இந்த நேரத்தில் தகப்பனே அவங்க இருதயத்தில் எவ்வளோ காயங்கள், எவ்வளோ பாரங்கள் அப்பா, அது எல்லாவற்றையும் என் தேவன் அப்பா நீர் அகற்றி அவர் கண்ணீரை துடைத்து நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா. இன்றைக்கு ஒரு தேவ சமாதானம் அவர்கள் கடந்து செல்லட்டும் அப்பா. விசாரிப்பற்ற ஒவ்வொரு ஜனத்திற்கும் அப்பா நீரே தகப்பனாக இருங்க அப்பா. அவர்களை ஆற்றி தேற்றுங்க ஆண்டவரே. அவர்களை மார்பில் அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இதிலும் ஒரு பெரிய மேலான ஒரு அன்பு இல்லை என்பதை ஜனங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவருடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. விசாரிப்பற்ற எல்லா ஜனங்களையுமே தேவன் தாமே நீர் அப்பா அவர்களை விசாரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.